பூமியில் பக்தி மெல்ல மெல்ல குறைந்து கொண்டிருந்தது. மனிதர்கள் தெய்வ நம்பிக்கையை மறந்து வாழ்க்கையின் சிரமங்களில் சிக்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அனைவரையும் காப்பாற்ற அருள் புரிய முருகப்பெருமான் பூமிக்கு வர முடிவு செய்தார். அவர் ஒரு தெய்வீக குழந்தை ரூபத்தில் அமைதியாக பூமியில் தோன்றினார். அவரது முகத்தில் ஒரு இனிய சிரிப்பு, நெற்றியில் திருநீறு, கையில் தெய்வீக வேல். அந்த சமயத்தில் இடும்பன் என்ற ஒரு பக்தன் தோன்றினான். அவன் மிகுந்த பக்தியுடன் முருகனை சேவிக்க விரும்பினான். ஒரு நாள் இடும்பன் 2 மலைகளை ஏந்தி தன் தோள்களில் சுமந்து பயணம் செய்ய ஆரம்பித்தான். அந்த மலைகள் சிவகிரி மற்றும் சக்திகிரி. அவன் அதை கவா காவடி போல சுமந்து சென்றான். பயணம் எளிதல்ல. வெயில், களைப்பு, தாகம் எல்லாவற்றையும் தாங்கி அவன் முன்னேறினான். ஒரு இடத்துல அவன் மிகவும் களைப்பாகி அந்த மலைகளை கீழே வைத்து சிறிது நேரம் ஓய்வு எடுத்தான். ஆனால் மீண்டும் எடுத்துச் செல்ல முயன்ற போது அந்த மலை அசையவே இல்லை. அவன் முழு பலத்துடன் ஆனால் மலை அசையாமல் இருந்தது. இதனால் இடும்பன் கோபமடைந்தான். யார் இதை தடுக்கிறார்கள் என்று அவன் சுற்றி பார்த்தான். அப்போது அந்த மலை மேல் ஒரு தெய்வீக குழந்தை அமைதியாக அமர்ந்திருந்தது. அது முருகப்பெருமான் தான். அவர் தன் தெய்வீக ரூபத்தை வெளிப்படுத்தினார். ஒளி பரவியது. அந்த இடம் முழுவதும் தெய்வீக சக்தி நிரம்பியது. இதை கண்ட இடும்பன் தன் தவறை உணர்ந்தான். உடனே கீழே விழுந்து கைகளை கூப்பி என்னை மன்னித்து அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டினான். முருகன் அவனை கருணையுடன் பார்த்து அருள் வழங்கினார். அவனை ஆசீர்வதித்தார். அந்த தருணம் முதல் இடும்பன் சுமந்த மலை போல காவடி எடுத்தல் ஒரு புனித வழிபாடாக மாறியது. பக்தர்கள் அந்த வழியில் முருகனை வழிபட ஆரம்பித்தார்கள். அந்த புனித இடம் இன்று நாம் காணும் பழனி மலையாக மாறியது. இன்று வரை ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து முருகனை வழிபடுகின்றனர். முருகன் அனைவரையும் காப்பாற்றி அவர்களுக்கு அருள் புரிகிறார். அவரது அருள் வாழ்க்கையை மாற்றும், துக்கத்தை நீக்கும், சந்தோஷத்தை